ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூனிட் வந்து 10 சாப்டர் 10 வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி கொஷினாக குவார்டர்லி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் அந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஜாயின் ஆகி தான் இந்த லெசன் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நமக்கு என்ன தெரியணும்னா கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. இந்த சாப்டர்ல இருக்க கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம இதுக்கப்புறம் வரப்போற லெசன்ல இருக்க கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, எதுக்காக அதை டிஃபைன் பண்றோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. இந்த கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். இந்த சாப்டர்ல இருந்து ப்ரோக்ராம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹியூமன்ஸ் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஹியூமன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ், மனுஷங்க. அப்படி இல்லை எனக்கு அனிமல்ஸ் வேணும், ஓகே அனிமல்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை எனி திங்ஸ் அது வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன். நம்ம எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஹியூமன் பீயிங்க்கு எல்லாருக்குமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கண்டிப்பாக இருக்கும். இப்போது எனக்குன்னு ஒரு பேர் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், சம்திங் உங்களோட அப்பா அம்மா, உங்களோட தாத்தா பாட்டி, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அனிமல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் எடுத்துக்காங்க. ஸோ அந்த நேம் ஹியூமன் பீயிங் அப்படி அவங்களோட நேம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஆனால் இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே இந்த லெசன் நீங்கள் ஃபினிஷ் பண்ண மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறேன்னா கிளாஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கிளாஸ்னா என்னன்னா எனி திங், ஹியூமனோ இல்லை அனிமல்ஸோ இல்லை எனி திங் உங்களுக்கு என்ன தோணுதோ வச்சுக்கோங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ். அதுக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இப்போ ஹியூமன் பீயிங்னா ஹியூமன் பீயிங்க்குன்னு ஒரு பேர் இருக்கும், அனிமல்னா அனிமல்ஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்கும். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம். ஆப்ஜெக்ட்னா என்னதுன்னா இப்போ ஆப்ஜெக்ட்ன்றது இப்போ இந்த நேம் இருக்கு, சாரி ஃபார் எக்ஸாம்பிள் அபி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நேம். இந்த அபி நம்ம வந்து தேர்ட் பர்சனோ இல்லை கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ சொல்லி கூப்பிடுறாங்கல்ல, அபி நீங்க வா இந்த பொருளை எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ற ஒருத்தவங்களை, அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். இந்த மூணுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜராக எடுத்து படிக்கும்போது கூட உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ நீங்கள் இது ரிலேட்டடான இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது ரிலேட்டடாக இங்கே ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எந்த இடத்துல டவுட் வந்தாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆல்ரெடி நம்ம வந்து 5th யூனிட்லேயே பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிளாஸஸும் ஆப்ஜெக்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கிளாஸை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான் சொல்லியிருக்கல. இந்த ஹியூமன் அப்படின்றத வந்து அவங்க என்னவா மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட் இஸ் a collection of data and information that acts on those data. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்ன்றது என்னது, இந்த பேர் இந்த நேமை வந்து என்ன பண்ணி வச்சுக்கணும், கலெக்ட் பண்ணி. இந்த நேம்ன்றது என்ன நமக்கு தெரியும், டேட்டா. டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷனா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டேட்டானா ஒன்றுமே இல்லை, இப்போ என்னோட பேர், என்னோட ஏஜ், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், நான் என்ன படிக்கிறேன்னா, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். என்னோட விஷயம் எல்லாமே தனித்தனியாக கலெக்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவும் சொல்லுவாங்க. இப்போ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேர் இது, நான் இந்த ஊரில் இருக்கேன், என்னோட ஏஜ் இது, நான் இந்த ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் என்னோட ஹாபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம சொல்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தா ஆப்ஜெக்ட்ன்றது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அபின்றது என்னது, டேட்டா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறது, கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட், 1 மார்க்லையும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்க ஒரு பாயிண்ட், class is a template for the object. கண்டிப்பா class is a template for object. இப்போ இந்த டேட்டாவை நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் மூலியமா கால் பண்றேன், இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்றேன். ஸோ அது என்னவா இருக்கு எனக்கு ஆப்ஜெக்ட்,
இந்த கிளாஸ் வந்து எனக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டாக இருக்குது. நீங்கள் மொபைலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்பேப்பராக வந்து ஆல்ரெடி ஃபோனில் சில வால்பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க. நமக்கு தேவை இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவையானது இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டெம்ப்ளேட்லாம் என்ன இருக்குது, டிஃபால்ட்டாகவே சிஸ்டத்தில் இருக்கிறது தான் நம்ம டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, டிஃபால்ட்டாக கிளாஸ்க்குன்னு ஒரு நேம் இருக்குது, அந்த நேம் தான் நான் போய் கூப்பிட போகிறேன். ஸோ அது என்னது, கிளாஸ் இஸ் ஏ டெம்ப்ளேட் ஃபார் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்செப்ட் வந்து புரியணும்னா முதல்ல இந்த 3 லைன்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஹியூமன்னா என்னதுன்னா கிளாஸ், ஹியூமனுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், அந்த பேர் வந்து கிளாஸோட நேமு, அந்த பேரை சொல்லி நான் கூப்பிட்றேன், அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். இது உங்கள் புக்கில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வருதா இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லிக்கோங்கன்னா ஆல் இன்டீஜர் வேரியபிள் தட் யூஸ் இன் அவர் ப்ரோக்ராம் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ் இன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டீஜர், நீங்கள் எந்த ப்ரோக்ராம்ஸில் இன்டீஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியபிளை யூஸ் பண்ணால் கிளாஸோட வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து அது இருக்குது, எப்படி ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணணும், எப்படி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து இது ரெண்டுத்தையுமே கால் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் ஏ கிளாஸ், ஒரு கிளாஸை எப்படி டிஃபைன் பண்ணணும். முதல்ல கிளாஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு அப்படின்னு சொல்றாங்க. கீவேர்டு தான் நம்ம கிளாஸ்ன்றதை நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டுன்னு சொல்றாங்க. எவ்ரி கிளாஸ் ஆஸ் ஏ யூனிக் நேம் ஃபாலோட் பை அன் கோலன், அந்த மாதிரி கோலன் சிம்பிளோட தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகும். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்கு. கண்டிப்பா இப்போ மனுஷனோ இல்லை அனிமல்ஸோ இல்லை எனிதிங், இந்த மரம், இப்போ மரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அது எதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்குது. அதுதான் நான் என்னன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் அப்படின்றத சொன்னேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் கிளாஸோட நேம். இப்போ கிளாஸ்ன்றதை நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹியூமன் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு அனிமல்ஸ்ன்னு நினச்சிங்கன்னா அனிமல், அந்த அனிமலோட பேர் நான் இங்கே ஹியூமன் சொல்கிறேன். ஸோ ஹியூமனுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம், அது வந்து உங்களோட சாய்ஸஸ் தான். ஓகே, நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ ஸோ நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துக்கலாம். இதுதான் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணணும். இந்த ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கிளாஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டு டிஃபைன் எ கிளாஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்றதை கொடுத்துட்டு நான் இந்த கிளாஸ்க்கு என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ சாம்பிள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ரோக்ராம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணணும்ல. கிளாஸோட நேம் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஸோ அந்த நேம் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஒய்ன்ற வேரியபிளுக்கு வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் வேரியபிள்ஸ்னு நான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு நேமை வச்சிருப்போம். ஸோ அதுதான் போய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேமை கால் பண்ணுது. இப்போ ஆப்ஜெக்ட்னா இப்போ இந்த அபின்றது யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். ஒருத்தவங்க போயிட்டு ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க. ஓகே, இந்த மெம்பர் ஏன்ற மெம்பரை கூப்பிடணும்னா நம்ம என்ன பண்றோம், பி தான் போய் கூப்பிட முடியும். ஸோ பிக்குன்னு ஒரு நேம் இருக்கும், ஏக்குன்னு ஒரு நேம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்சஸிங் கிளாஸ் மெம்பர். இதை போயிட்டு கூப்பிடுறதுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். அதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க கிளாஸ் மெம்பர் அப்படின்னு சொல்றாங்க. கேன் பி அக்சஸ்ட் பை யூசிங் ஆப்ரேட்டர் வித் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்றோம். கிளாஸ் மெம்பர்ஸை வந்து அந்த நேம் வச்சு தான் அக்சஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்ஸை எப்படி கிளாஸை டிஃபைன் பண்ணி எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்கேன். கிளாஸ்க்கு நான் ஒரு நேம், இங்கே நான் இங்கே கிளாஸுக்கு பதிலாக ஹியூமன் பீயிங் போடுறேன். அப்படியெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக எனக்கு அந்த எக்ஸாம்பிளை சொன்னேன். ஸோ கிளாஸ்னா கிளாஸ் தான். கிளாஸோட நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேரியபிளையும் வேல்யூ நான் டிஃபைன் பண்றேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா கிளாஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்தா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க கொடுத்துருக்க சாம்பிள் அப்படின்ற மெத்தட் வந்து நான் ஏன் யூஸ் பண்ணிக்கேன்னா இங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நான் என்ன பண்ண போறேன், அக்சஸ் பண்ண போறேன். சாம்பிள்னு இருக்க அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த சாம்பிள்ன்ற மெத்தடை நான் வந்து யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன், கமா போட்டால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இதை என்ன வேல்யூ இருக்கோ அதை போய் நான் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ் டாட் எக்ஸ்னா எஸ் சாம்பிள்ன்ற இடத்த வந்து எதுக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ன்ற இடத்துல இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும், இதுலேருந்து
எனக்கு இதுக்குள்ளோட வேல்யூஸ் எனக்கு கலெக்ட் பண்ணி வேணும். அதனால நான் என்ன பண்ணேன்னா எஸ்ஸை வந்து கால் பண்ணி நான் இந்த வேல்யூவை அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் நெக்ஸ்ட் ஒய் இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி என்னோட டோட்டல்ஸை நான் வந்து வாங்கிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக இல்லாத மாதிரி ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டே ஆகாத மாதிரி இருக்கும். நீங்கள் 1க்கு 2 தடவை நீங்கள் வீடியோஸை வந்து ப்ளே பண்ணி கேளுங்க. நீங்கள் 2-3 தடவை நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெத்தட் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நான் எப்படி கிளாஸை வந்து கிரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டிங்ல வச்சிருக்கேன். ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இருக்க எல்லா ப்ரோக்ராம்ஸுமே நீங்க என்ன பண்ணி பாருங்கன்னா உங்களோட சிஸ்டத்தை வந்து டைப் பண்ணி அவுட்புட் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. அப்பதான் செக் பண்ண டைப் பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் இது வரணுமா அப்படின்ற கிளியரன்ஸ் உங்களுக்கு அப்பதான் கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் நேம் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் மெத்தடோட நேம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் டோட்டல் அண்ட் ஆவரேஜ் மார்க்ஸ் யூசிங் கிளாஸ். இது ஒரு ப்ரோக்ராமா உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதனால இதை வந்து நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்போ இந்த ப்ரோக்ராம்ஸை நீங்களே கண்ணை மூடிட்டு நான் சொன்ன கான்செப்ட் வச்சு பாத்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா கிளாஸ். ஸோ கிளாஸ்க்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன். ஸ்டூடெண்ட் நீங்க வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கேப்ஸ் லெட்டர்ல இருக்கணும். நான் என்ன பண்ணேன்னா வேரியபிளை டிஃபைன் பண்ணி அதுக்கு என்ன பண்றேன்னா ஒரு வேல்யூவா அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண டெஃப்னா என்ன நமக்கு தெரியும். டெஃபினிஷன் தான் நம்ம டெஃப் அப்படின்னு சொல்லுவோம். டெஃப் ப்ராசஸ். நான் இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் ஆகணும், எனக்கு இந்த வேல்யூ எல்லாம் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல கால்குலேட் ஆகணும், ப்ராசஸ் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்றதுக்காக நான் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்கேன். செல்ஃப்னா நமக்கு என்னன்னு தெரியும், கிளாஸ் மெத்தடோட நேம். ஓகே, நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா சம்முன்ற வேரியபிள் எனக்கு இந்த 3ஓட வேல்யூவே எனக்கு என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா ஆட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் அண்ட் ஆவரேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த சம்மு நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்க டோட்டல்னு கூட கொடுத்துக்கலாம், அதனால நோ ப்ராப்ளம். சம்ன்றதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டூடெண்டோட மார்க் 1 வாங்குறேன், ஸ்டூடெண்டோட மார்க் 2 வாங்குறேன், ஸ்டூடெண்டோட மார்க் 3. இது 3 நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி எனக்கு எங்க ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா சம்முன்ற இடத்துல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆவரேஜ்ன்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு ஆவரேஜ் நமக்கு தெரியும். எடுத்திருக்க எல்லா வேல்யூமே ஆட் பண்ணி டோட்டல் அந்த எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா சம் எனிதிங் அங்கே சேவ் ஆயிருக்கு. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன் பை 1 2 3. ஸோ டிவைடட் பை 3. ஓகே, இந்த 2 ப்ராசஸும் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூமே நான் என்ன பண்ணணும் எனக்கு அவுட்புட்டா வரணும். ஸோ நான் கமா யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அந்த அவுட்புட்டை வாங்க போறேன். நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன். இங்க பாத்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் மெத்தட் எஸ் டாட் ப்ராசஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ன்ற மெத்தடை வந்து என்ன பண்றேன்னா எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ அந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ் டாட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மெத்தடும் எனக்கு என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகணும். இது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கப்புறம் இதுவும் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த மெத்தடை நான் செகண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ல நான் டோட்டல் மார்க்ஸ் என்னவா இருக்குன்றது வருது. ஸோ இந்த 60 45 91 71 இது 3 நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது 3 ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆவரேஜ்னா என்ன, டோட்டல்னா என்ன அப்படின்றதுக்கு வாங்குறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி. ஸோ நீங்கள் இதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆட் ஈவன், ஆடா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் கொடுக்குற நம்பர் என்னவா இருக்கலாம் ஈவனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் இஸ் ஈக்குவல் டு 0. ஈவனா வந்தா எனக்கு 0வா வரணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. 0லேருந்து டெஃப் செக். நான் இதெல்லாம் செக் பண்ண போறேன். ஸோ அதனால நான் என்ன இங்கே யூஸ் பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா செக் யூஸ் பண்ணிக்கேன். செல்ஃப்ன்றது நான் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டா என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க செல்ஃப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆர்குமெண்ட் நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா நீங்க யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும் செல்ஃபா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ன்றதுக்காக நான் நம்ம அப்படின்னு கொடுத்துருக்கேன். இஃப் நம்பர்ன்றது நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ அந்த என்ன வேணா இருக்கலாம். நம்பர் பெர்சன்டேஜ் டிவைட் ஈக்குவல் டு 0. கொடுத்துருக்க நம்பர் டிவைட் பண்ணா 0வா வந்துச்சுன்னா அது வந்து என்னவா இருக்கணும் ஈவன் நம்பரா இருக்கும். அப்படி இல்ல 0வா இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் n இஸ் ஈக்குவல் டு ஆட் ஆர் ஈவன் அந்த மெத்தடை நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கால் பண்றேன்.
எக்ஸ்ன்ற வேரியபிளை நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இன்புட்டை கெட் பண்றேன். இந்த பைத்தான் ப்ரோக்ராம்ல இன்புட்டை கெட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா இன்புட் அப்படின்ற கீவேர்ட் நமக்கு முக்கியமா தேவை. ஸோ என்டர் எ வேல்யூ n டாட் செக், இது முடிச்சுட்டேன் கால் பண்ணி. நெக்ஸ்ட் என்னத்தை கால் பண்றேன், இதையும் கால் பண்றேன். n டாட் செக் வந்து நான் என்ன பண்றேன் எக்ஸ், ஏன்னா எக்ஸ்ல தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த வேல்யூ என்டர் பண்ண போறோன்றது எக்ஸ்குள்ள தான் இருக்கு. ஸோ எக்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா உள்ள கால் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா என்டர் எ வேல்யூ 4. ஓகே, 4 டிவைடட் பை 2. ஓகே, நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகுது. ஸோ 4 இஸ் அன் ஈவன் நம்பர், 5 இஸ் நமக்கு என்னன்னு தெரியும் ஆட் நம்பர்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துக்க நம்பர் ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு செக் பண்ணுவோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை, கான்செப்டா பெருசா இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, டிஸ்ட்ரக்டர்னா என்ன, இதை நான் பெருசா உங்களுக்கு எதுவுமே சொல்ல போறல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்ல போறேன். நீங்க எப்போ படிச்சாலும் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பா ஞாபகம் வரும். கன்ஸ்ட்ரக்டர்னா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே எந்திரன் 1 படம் பார்த்திருப்பீங்க. அந்த எந்திரன் 1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரோபோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அது உடம்புல வந்து ஒரு சின்ன சிப் மாதிரி ஏத்திருப்பாங்க. அது என்ன பண்ணுவோம், அது வந்து கொடுத்தது எல்லாமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ரோபோ எல்லாமே நல்லதை மட்டுமே செய்யும். எந்த ப்ரோக்ராம்ஸ் எந்த அதுக்கு வேலை கொடுத்துருக்காங்களோ அதுக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒர்க் அது கரெக்டா பண்ணும். டிஸ்ட்ரக்டர்ன்றதுனா பாதி படத்தோட ஹாஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா அதோட வில்லம் வந்து அதுக்கு வேற ஒரு சிப்பை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், எல்லாத்தையுமே என்ன பண்ணும்னா டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அந்த ரோபோக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதே மாதிரி தான் இந்த கான்செப்டும். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்க விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். டிஸ்ட்ரக்டர்னா நீங்க என்ன வேணாலும் கொடுங்க, நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணி டிஸ்ட்ரக்டர் கொடுத்தாலும் அந்த ப்ரோக்ராம் எண்டிங்ல உங்களுக்கு ஒரு லைன் கூட டைப் ஆயிருக்காது. ஸோ இதுதான் இதுக்குமான ஒரு டிஃபரன்ஸ். இதுல வந்து முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 1 மார்க் இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கன்ஸ்ட்ரக்டருக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க, டிஸ்ட்ரக்டருக்கு என்ன ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. இது ரெண்டே தான் உங்களுக்கு 1 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இன் பைத்தான்ல கன்ஸ்ட்ரக்டருக்கு இன்னிட் அப்படின்றத யூஸ் பண்றாங்க, டிஸ்ட்ரக்டருக்கும் யூஸ் பண்ணுவாங்க, டெல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல தெரிஞ்சிருக்கும் இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு. உங்களுக்கு கண்டிப்பா வந்து 3 மார்க்ஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் கேட்கலாம். கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சின்டாக்ஸை எழுதி ப்ரோக்ராம் எழுதுங்க. கண்டிப்பா 3 மார்க்ஸ்க்கு ½ மார்க் கூட கம்மி பண்ணவே முடியாது. ஸோ நீங்க இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்மட் ஆஃப், இங்க பாருங்க டபுள் அண்டர்ஸ்கோர். நீங்க ப்ரோக்ராம் டைப் பண்ணி பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் போடுங்க. சிங்கிள் அண்டர்ஸ்கோருக்கு உங்களுக்கு கண்டிப்பா அவுட்புட் வராது. ஸோ டபுள் அண்டர்ஸ்கோர் இன்னிட், டபுள் அண்டர்ஸ்கோர் மெத்தட், இதான் கன்ஸ்ட்ரக்டரோட ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எப்படி ப்ராப்பரா எழுதுறோம்னு பாத்தீங்கன்னா டிஃபைன்றது டெஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கன்ஸ்ட்ரக்டரோட ஃபங்க்ஷனை எழுதிட்டேன். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எப்படி எப்பவுமே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப்ல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா. கிளாஸ் சாம்பிள், இதுல என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸையும் சாம்பிளையும் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் ப்ரோக்ராமை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் சாம்பிள் டெஃப் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சின்டாக்ஸை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ல எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபர்ஸ்டே பிரிண்ட் ஆகணும். எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சாம்பிள் அப்படின்றத பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் நம் இஸ் ஈக்குவல் டு நம், பிரிண்ட் த வேல்யூ இஸ் நம். இங்கே இப்படி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகணும். நான் என்ன நம்பர் வேணா கொடுத்துக்கலாம், இங்க 10 11 12 என்ன நம்பர் வேணா கொடுத்துக்கலாம். அது என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, அதுதான் என்னோட கான்செப்ட், ப்ரோக்ராமோட கான்செப்ட். இந்த மாதிரி எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் 10, இந்த மாதிரி எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் 10னா என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். இங்க நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்க இங்கேயும் அதே கான்செப்ட்ல தான் கொடுத்துருப்பாங்க, ப்ரோக்ராம் ஃபுல்லி அதே கான்செப்ட்ல தான் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க எஸ் ஈக்குவல் டு சாம்பிள், எஸ்னா என்னது ஆப்ஜெக்டோட நேம், சாம்பிள்ன்றது கிளாஸோட நேம். இந்த சின்டாக்ஸை வச்சு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள என்ன பண்ணிருக்காங்க 10 அப்படின்ற வேல்யூ வந்து அவங்க கெட் பண்றாங்க. ஸோ அவுட்புட்டா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா the value is 10 அப்படின்றது கிடைக்குது. ஸோ நீங்க இந்த ப்ரோக்ராம்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது கீழே இருக்கிறதும் அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட் பண்ணி இந்த இடத்துல வந்து வரதை நமக்கு அவுட்புட்டா கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்டா கிடைச்சிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்கு. ஸோ 15. ஓகே, கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் 1. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு வேரியபிள் வந்து கவுண்ட் பை கவுண்டா வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ 1. செகண்ட் ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன், அது 2.
தேர்டை பண்ணுற 3, இதுக்கப்புறம் 4 நம்பர் இருந்துச்சுன்னா அது 4 5 6 7 அப்படியே அந்த மாதிரி ரேஞ்சில் போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டருக்கு ஒரு ப்ரோக்ராம். டிஸ்ட்ரக்டரில் மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா $_del மெத்தட். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட மெத்தட், இதோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவும் அதே கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ப்ரோக்ராமே கூட என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு எழுதிக்கலாம். நீங்கள் ஆனால் சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரக்டர் என்ற ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை ஃபுல்லாத்தையும் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்ன்ற ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரக்டர்ன்ற ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை நான் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு ப்ரோக்ராம் அவுட்புட்ல எதுவுமே வர ஒரே எம்டி பேஜா இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரோபோன்றது அந்த படம் ஃபுல்லாக ஒரே ரோபோ தான் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, அதை உருவாக்கியிருக்காங்க நல்ல விதமா. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை டிஸ்ட்ராய் பண்றதுக்கான அதோட ப்ரோக்ராம்ஸ் அது உடம்புல ஏத்திக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகி நமக்கு அவுட்புட்ல ஒண்ணுமே வரல. இதோட ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் இதே கூட நீங்க மேல கன்ஸ்ட்ரக்டருக்கு எழுதிக்கலாம். கீழே ஒண்ணுமே கிடையாது. சாம்பிள் டாட் இது எல்லாமே கொடுத்துருக்கிறது இங்க எல்லாமே என்ன ஆயிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கு. நம்ம இங்க என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கீங்க. நீ பிளஸ் பண்ணிட்டே போனா நான் மைனஸ் பண்ணிட்டே வரேன். நீ மாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இரு, நீ போக போக நான் பின்னாடி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டு வரேன் எரேஸ் பண்ணிட்டே வரேன் அப்படின்றதுக்கான மீனிங் தான் இந்த ப்ரோக்ராம்ஸ். ஓகே, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி எதுவும் எழுத தவிர இந்த 2 லைன் தான் இம்பார்ட்டன்ட். பிளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் அண்ட் பப்ளிக் டேட்டா மெம்பர்ஸ். இது வந்து கண்டிப்பா 1 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பப்ளிக் எப்பவுமே எப்படி ப்ரோக்ராம் அக்சஸ் பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா டாட் ஆப்ரேட்டர் மூலயமா தான் அக்சஸ் பண்ணுவோம். இதை வந்து கேட்பாங்க. ப்ரைவேட் பப்ளிக் மெம்பர் வந்து டிஃபால்ட்டாகவே எந்த ஆப்ரேட்டர் வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் ஆப்ரேட்டரை தான் வந்து யூஸ் பண்ணும். ஏ வேரியபிள் ப்ரீஃபிக்ஸ்டு வித் $_ பிகம்ஸ் பிரைவேட் இன் நேச்சர். பிரைவேட்னா நமக்கு தெரியும், பிரைவேட் எப்பவுமே யாருக்குமே தெரியாது, பிரைவசியா நம்ம வச்சுக்கிறது தான் வந்து பிரைவேட் அப்படின்னு சொல்லுவோம். பட் பப்ளிக்ன்றது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் ஷோ ஆகிறது வந்து பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்பயும் போல கிளாஸ் சாம்பிள் டெஃப் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். நான் ஒரு விஷயத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். நீங்க இந்த ப்ரோக்ராம்ஸ் எழுதும் போது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட்டோ பப்ளிக்கோ அதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண சொல்ல வேற ஏதாவது லிஸ்ட் அந்த மாதிரி வேற ஏதாவது யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம்ஸை ரைட் பண்ணணும். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா டெஃப் $_int. நான் இங்க என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு வேரியபிளை வந்து வாங்கிக்கிறேன். நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஆர்குமெண்ட் என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா செல்ஃபா இருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் டெஃப் டிஸ்பிளே செல்ஃப். நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூவை டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ எனக்கு இங்கே டிஸ்பிளேன்னு கொடுத்துட்டு நான் செல்ஃப்ன்ற மெத்தடை இங்கே கிளாஸ் மெத்தடை இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள் 1 ஈக்குவல் டு self.n1 self._n2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயே இது $_ கொடுத்துருக்காங்க, இங்கேயே இங்க ஸ்டாப் வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். இது நமக்கு தெரியும் பிரைவேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா $_ அப்படின்றது வந்து பிரைவேட்டுக்கான ஒரு வேரியபிள் அது ஃபங்க்ஷன். இதோட பாத்தீங்கன்னா பப்ளிக்ன்றது தெரியும் டாட் ஆப்ரேட்டர். பப்ளிக்னா டாட், பிரைவேட்னா $_ இது வந்து 1 மார்க்ல கேட்கலாம். இதுல வந்து ஏன் அவுட்புட் நமக்கு ப்ரோக்ராம்ஸ்ல இந்த மாதிரி கிளாஸ் வேரியபிள் இந்த மாதிரி ஏன் எரர் வந்திருக்கு, எரர் பேஜ் கொடுத்துருக்காங்க, ஏன் இந்த இடத்துல எரர் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஒன்றுத்தை அக்சஸ் பண்ணதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அதுக்குன்னு ஒரு டாட் ஆப்ரேட்டர் ஆல்ரெடி ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பப்ளிக்குன்னு போய் நம்ம ஒரு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எரர் வந்து ஷோ ஆகுது. N2க்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எரர் ஷோ ஆகுது. எரர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க, $_ யூஸ் பண்ணிருப்பாங்க. இது பப்ளிக்கா எடுத்துப்பாங்களா இப்ப பிரைவேட்டா எடுத்துப்பாங்களா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நம்ம இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எரர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் அண்ட் பிரைவேட் வேரியபிள்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட கான்செப்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நீங்க இந்த அளவுக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டாம். தெரிஞ்சுக்கணும்னா இதோட கான்செப்ட் வச்சு நீங்க ரன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும்.
ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இப்போ நான் சொன்ன மெத்தடை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு ஓவர்லோட் கொடுக்கக்கூடாது, ஒர்க்லோட் கொடுக்கக்கூடாதுன்னா அந்த ப்ரோக்ராம்ஸை நான் நடத்துகிறேன், இல்லை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் அதையுமே நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்படியே கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.